ஹாய் எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம மெஷ் அனாலிசிஸ் அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இது லெக்சர் நம்பர் 13. ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஸ்டார் கனெக்ஷன். இதை வந்து ஸ்டார் கனெக்ஷனை இந்த சிம்பிளாக கூட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. டெல்டா கனெக்ஷனை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஸ்டார் டு டெல்டா. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இம்பிடன்ஸ் ஜெட்னா இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னா என்னென்னா ஆர் எல் சிங்கிறது 1/c. இதேங்கிறத ஏசி அனாலிசிஸ் இல்லை ஏசி அனாலிசிஸ் 3-phase சர்க்யூட்லாம் நம்ம பார்க்கலாம். கெப்பாசிட்டர் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 1/j⍵c இதெல்லாம் வரும். நம்ம அதில் பார்த்துடலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் டைமிங் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இம்பிடன்ஸ்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் வந்து ரெசிப்ரோக்கலில் இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டார் கனெக்ஷனை நான் வந்து டெல்டா கனெக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். டெல்டா கனெக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதிலிருந்தே டெல்டா கனெக்ஷன் ட்ரா பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ இது என்னது? இதுதான் Z1. இந்த Z1 இருக்குல்ல, அதுதான் இந்த Z1. இது Z2, இது Z3. எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா Z1 எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். Z1 இஸ் ஈக்குவல் டு, எப்போவுமே ஸ்டார் டு டெல்டா அப்படி இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் எல்லா எலமெண்ட்டுக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? டினாமினேட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு சொல்கிறேன். Z1ங்கிறது என்னென்னா ZA into ZB plus ZB into ZC plus ZC into ZA divided by, இங்க பாருங்க, இந்த Z1 கூட எந்தெந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு? ZA, ZB. இந்த ரெண்டு எலிமெண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆகாத இது இந்த ZC. ஸோ டினாமினேட்டரில் இந்த ZC வரும். ஓகேவா? இது நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ Z2 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். அப்போது இதில் எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. ZA into ZB plus ZB into ZC plus ZC into ZA divided by, இந்த Z2 கூட எந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு? ZC, ZB. இந்த ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆகாதது ZA. ஸோ டிவைடட் பை ZA. ஓகேவா? Z3, இந்த Z3 கால்குலேட் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் சேமாக இருக்கும். ஸோ ZA into ZB plus ZB into ZC plus ZC into ZA divided by, இந்த ZB கூட இந்த Z3 கூட எது கனெக்ட் ஆயிருக்கு? இது Z3, இது B இல்லை, Z3. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து Z3. ஓகேவா? இந்த Z3 கூட எது கனெக்ட் ஆயிருக்கு? ZA கனெக்ட் ஆயிருக்கு, ZC கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ கனெக்ட் ஆகாத எலிமெண்ட் என்னது? ZB. ஸோ டினாமினேட்டரில் ZB. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸ்டார் டு டெல்டா நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்கேஸ் இஃப் ZA is equal to ZB is equal to ZC is equal to Z, அதாவது இந்த ZA, ZB, ZC இந்த மூணுமே பேலன்ஸ்டு, அந்த பேலன்ஸ் மீன்ஸ் மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம டெல்டா கன்வர்ஷனில் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுமான்னா தேவையில்லை. நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா தென் Z1 is equal to Z2 is equal to Z3 is equal to ஸ்டார் டு டெல்டா அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது
எலிமெண்ட் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா 3 into Z, அதாவது 3ஆல் அந்த எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் போதும். இன்கேஸ் இங்கே பாருங்கள், இது 1 ohm இருக்குது, ஓகேவா? இது 1 ohm, இது 1 ohm, இது 1 ohm, மூணுமே சேமாக இருக்குது. அப்போது நான் இதை வந்து டெல்டாவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னா 3 ohm 3 ohm 3 ohm, அதாவது 3ஆல் மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இது பேலன்ஸ்டு கண்டிஷன். தட் மீன்ஸ் எல்லா எலிமெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா. இதே 2 ஓமாக இருந்துச்சுன்னா இங்கே 2 ohm 2 ohm, இதுவும் 2 ஓமாக இருந்துச்சுன்னா இது என்ன கிடைக்கும்? 2 into 3 6 ohm 6 ohm 6 ohmங்கிறது டெல்டா கன்வர்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து எதுக்கு 3ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனா எதுக்கு? ஸ்டார் டு டெல்டா. ஸ்டார் டு டெல்டாவாக இருந்தால் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? பேலன்ஸ்டு கண்டிஷனில். நெக்ஸ்ட், இது டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி டெல்டா கனெக்ஷன் இருக்கு. நம்ம இந்த நெட்வொர்க்ல இருந்தே நம்ம ஸ்டாராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த டெல்டாவை நம்ம இப்போ ஸ்டாராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் டு டெல்டாவில் என்ன பார்த்தோம்? நியூமரேட்டர் சேமாக இருந்துச்சு எல்லாத்துலேயும். Z1 Z2 Z3 எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே சேமாக இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஓகேவா? இது ZA, இது ZB, இது ZC. இப்போது நான் ZA கால்குலேட் பண்ண போகிறேன். ZA இங்கே பாருங்கள், இதில் வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் டினாமினேட்டர் எழுதிடுறேன். என்ன டினாமினேட்டர் என்ன வரும்னா இந்த 3 எலிமெண்ட்டையும் ஆழாய் வரும். ஓகேவா? அப்போது Z1 + Z2 + Z3. இது ZAவுக்கு மட்டும் இல்லை, ZB ZC எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் சேமாக தான் வரும். ஓகேவா? நியூமரேட்டரில் என்ன வரும்னா இப்போ எனக்கு ZA வேணும். ZA கூட எது கனெக்ட் ஆகிருக்கு? Z1 கனெக்ட் ஆகிருக்கு, Z3 கனெக்ட் ஆகிருக்கு. ZA கூட இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல ZA கூட எது கனெக்ட் ஆகிருக்கு? Z1 Z3. ஸோ அதை மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். Z1 Z3. இது ZB. நெக்ஸ்ட் ZB. ZBயில் எது கனெக்ட் ஆகிருக்கு? இது இந்த ZB. Z2 Z1 ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ Z1 into Z2. டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். Z1 + Z2 + Z3. ஓகேவா? ZC. இப்போ ZC கால்குலேட் பண்ண போகிறோம். ZC பாருங்க, ZC கூட எந்தெந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? Z2 Z3 கனெக்ட் ஆகிருக்கு. Z2 into Z3 கனெக்ட் ஆகிருக்கு. டிவைடட் பை Z1 + Z2 + Z3. ஓகேவா? இப்படி தான் நம்ம ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் இப்படி தான் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் வந்து டெல்டா டு ஸ்டார். ஓகேவா? இஃப் Z1 is equal to Z2 is equal to Z3. டெல்டா டு ஸ்டாரில் இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த Z1 Z2 Z3 மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் Z இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர், அதாவது ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னா தென் ZA is equal to ZB is equal to ZC is equal to, இங்கே பாருங்க, அங்கே வந்து 3Z, இங்கே வந்து Z/3. ஓகேவா? இங்கே இன்கேஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து 1 ஓமாக இருக்கு, இது 1 ஓமாக இருக்கு.
இது 1 ஓமாக இருக்குது, மூணுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது ZA எனக்கு என்ன கிடைக்கும்? ZA வந்து 1/3 கிடைக்கும், 1/3 கிடைக்கும், இங்கே 1/3 கிடைக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இது வந்து எல்லாத்துக்கும் இதே ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரெசிஸ்டராக இருக்கட்டும், இண்டக்டராக இருக்கட்டும், கெப்பாசிட்டராக இருக்கட்டும், சேம் ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் கெப்பாசிட்டரில் மட்டும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நான் வேறு மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து கெப்பாசிட்டர் ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஆப்போசிட். இதுக்கு இப்போ நம்ம ஸ்டார் டு டெல்டா எப்படி கண்டுபிடிக்கிறோமோ, அங்கே வந்து ஸ்டார் டு டெல்டானா கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் டெல்டா டு ஸ்டார் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோமோ அப்படி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராப்ளம் வரும்போது நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன். இதை வந்து தனியாக கேட்க போகிறதில்ல, இது வந்து சம் ப்ராப்ளம்ஸில் இருக்கும், நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் அதுக்கு தனியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? இது வந்து தனியாக இந்த மாதிரி ஸ்டார் டு டெல்டா கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க போகிறதில்ல. ஓகேவா? பாருங்கள், இப்போ ரெசிஸ்டர் வச்சு நம்ம சொல்கிறேன். இது வந்து என்னது? ஒரு ஸ்டார் கனெக்ஷன். இது என்னன்னா 2 ஓம், இது 4 ஓம், இது 8 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இதை வந்து நான் டெல்டாவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். டெல்டாவா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுலேருந்தே கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. டெல்டாவா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து Z1ன்னு வச்சுக்கோங்க, இது Z2ன்னு வச்சுக்கோங்க, Z3 சாரி R1 இங்கே ரெசிஸ்டர் இருக்கு, ஸோ Z2 வேண்டாம். இது R1, இது R2, இது R3. ஓகேவா? இப்போ R1 நான் கால்குலேட் பண்ண போகிறேன். R1 இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் டு டெல்டானா என்னது? நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காவது நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அதே நியூமரேட்டர் தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸ்டார் டு டெல்டாவில் இந்த எலிமெண்ட் இன்ட்டு இந்த எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் இன்ட்டு இந்த எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் இன்ட்டு இந்த எலிமெண்ட். அப்போ 2 இன்ட்டு 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 8 ப்ளஸ் 8 இன்ட்டு 2. இந்த R1 கூட கனெக்ட் ஆன எலிமெண்ட் என்ன? 2 ஓம் 4 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆகாதது 8 ஓம். ஸோ இந்த 8 தான் டினாமினேட்டரில் வரும். ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனில் நியூமரேட்டர் சேமாக இருக்கும், டினாமினேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. R1 இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணால் 8 ப்ளஸ் 32 ப்ளஸ் 16 8. இது என்னது? 56 டிவைடட் பை 8, அப்போ 7 ஓம். R1ங்கிறது 7 ஓம். ஓகேவா? R2 நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். அப்போ நியூமரேட்டர் நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன், அப்போ 56 தான். டினாமினேட்டர் பாருங்க, R2 எந்தெந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? 8 ஓம் 4 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆகாதது 2 ஓம். 2 இஸ் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணால் 28 ஓம். R3 நியூமரேட்டர் சேமாக இருக்கும், அப்போ 56 தான் நியூமரேட்டர். டிவைடட் பை R3 கூட எந்தெந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? 2 ஓம் ரெசிஸ்டர், 8 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கனெக்ட் ஆகாதது 4. 56 டிவைடட் பை 4 என்ன வரும்? 1 4 சார் 4 16 14 ஓம். இப்போ R1 R2 R3 கிடைச்சிருச்சு. இதுதான் ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன். இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? சேம் இதே மாதிரி தான் இண்டக்டருக்கும். பட் கெப்பாசிட்டருக்கு நீங்கள் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இண்டக்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின், டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் இப்போ நம்ம கேட்குறோம்.
இது வந்து 7 ஹென்றி, இது 28 ஹென்றி, இது 14 ஹென்றி. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் ஸ்டாராக மாற்ற போகிறேன். எப்படி ஸ்டாராக மாற்றலாம்? அதே நெட்வொர்க்லேருந்து ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன். சாரி, இங்கே இண்டக்டர் தானே. இதை வந்து எல்ஏன்னு வச்சுக்கிறேன், இது எல்பி, இது எல்சி. ஓகேவா? இப்போ நான் எல்ஏ கால்குலேட் பண்ண போகிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெல்டா டு ஸ்டார்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும், நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். டினாமினேட்டர் என்னென்ன? டினாமினேட்டர் என்ன வரும்? இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். அப்போது 14 + 7 + 28. இதை கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? 49 வரும். மேலே நியூமரேட்டரில் என்ன வரும்னா, இப்போ எனக்கு எல்ஏ வேணும். எல்ஏன்னா எந்த எலிமெண்ட் எல்ஏ கூட கனெக்ட் ஆகிருக்கு? 14, 7 ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 14 × 7. அப்போது இது வந்து 14 × 7 வரும். 7 7s are 49. இதுவும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ 2 ஹென்றி. எல்ஏ வந்து 2 ஹென்றி. இப்போ எல்பி டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ 49 தான் டினாமினேட்டர். நியூமரேட்டர் பாருங்கள், எல்பி கூட எந்தெந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? 7 ஹென்றி, 28 ஹென்றி. அப்போது 7 × 28 கேன்சல் பண்ணால் 7 4. அப்போது 4 ஹென்றி ஆன்சர் கிடைக்கும். எல்சி, எல்சி என்ன? எல்சிங்கிறது டினாமினேட்டர் அதே தான், சேம் 49. நியூமரேட்டர் பாருங்கள், எல்சி கூட எந்தெந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? 14, 28. 14 × 28. இதையும் கேன்சல் பண்ணால் 2 7s are 14, 7 7s are 49. 7ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் 4. 2 × 4 8 ஹென்றி. ஓகேவா? அப்போது எல்ஏ, எல்பி, எல்சி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். கெப்பாசிட்டருக்கு நான் பின்னாடி வரேன், அது தனியாக ஒரு ப்ராப்ளமாக நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இது வந்து கேட்டில் கேட்ட கொஸ்டின். இன் ஸ்டார் கனெக்டட் network, if each element is multiplied by kங்கிற ஒரு கான்ஸ்டன்டால ஒவ்வொரு ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கிற எலிமெண்ட் வந்து கேங்கிற ஒரு கான்ஸ்டன்டால மல்டிபிள் ஆயிருக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும், ஈச் எலிமெண்ட். தென் இட்ஸ் corresponding delta equivalent, each element will be multiplied by dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3k, b வந்து k/3, c வந்து 3/k, d வந்து k. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்டார் கனெக்ஷன் நெட்வொர்க், நம்ம ரஃபாக ஒரு ஸ்டார் கனெக்ஷன் நெட்வொர்க் ட்ரா பண்ணிக்கலாம். அது எந்த எலிமெண்ட்னு சொல்லலை, நம்ம ஜெட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது பாருங்க, இது வந்து ஜெட் ஏ, இது ஜெட் பி, ஜெட் சி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் டெல்டாவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்?
இது Z1 Z2 Z3 இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். என்ன ரீசன்னா இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கேங்கிற கான்ஸ்டன்டால மல்டிபிள் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டும், அதாவது ZA கேஆல மல்டிபிள் ஆகிருக்கு, ZB கேஆல மல்டிபிள் ஆகுது, ZC கேஆல மல்டிபிள் ஆகுது. அப்போது இது எப்படி மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு கிடைக்குங்கிறத மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது டெல்டா ஈக்குவலண்ட் வந்து அதோட கரஸ்பாண்டிங் டெல்டா ஈக்குவலண்ட் வந்து எப்படி மல்டிபிள் ஆகி எந்த வேல்யூவால் எந்த கான்ஸ்டன்டால மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு கிடைக்குங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் ZA மட்டும் எடுத்துக்கிறேன், சரி இந்த Z1 மட்டும் எடுத்துக்கிறேன். Z1 is equal to Z1 எப்படி கால்குலேட் பண்ணணும்? Z1ங்கிறது இந்த எலிமெண்ட், ஓகேவா? Z1ங்கிறது இந்த எலிமெண்ட், இதுதான் Z1. Z1 is equal to நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். அப்போ என்னது? எல்லாத்தையும் ZA into ZB plus ZB into ZC plus ZC into ZA, இது வரைக்கும் ஓகே. தென் இந்த Z1 கூட கனெக்ட் ஆகாத எலிமெண்ட் என்ன? ZC. எனக்கு Z1 வந்து இது கிடைக்குது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், ஓகேவா? நான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணல, ஒன்று மட்டும் கால்குலேட் பண்ணாலே போதும், ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அந்த எலிமெண்ட் வந்து எந்த கான்ஸ்டன்டால மல்டிபிள் ஆகுதோ அதே தானே எல்லா எலிமெண்ட்டும் அது சேம் கான்ஸ்டன்டால மல்டிபிள் ஆகும். ஸோ நான் இது வந்து சாம்பிளுக்கு இந்த ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ எனக்கு Z1 இது கிடைக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இந்த ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கே ஆல மல்டிபிள் ஆகுது. ஈச் எலிமெண்ட் multiplied by k. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா அதை வந்து நான் Z1 டேஷ்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போ இது கேவால மல்டிபிள் ஆகுது, ZAங்கிறது கேவால மல்டிபிள் ஆகுது, ZBங்கிறது கேவால மல்டிபிள் ஆகுது. ஸோ கே ஸ்கொயர் வரும். கே ஸ்கொயர் ZA ZB பிளஸ் ZB கேவால மல்டிபிள் ஆகுது, ZC கேவால மல்டிபிள் ஆகுது. ஸோ கே ஸ்கொயர் ZB ZC பிளஸ் ZC ZA, இந்த ரெண்டுமே தனித்தனியாக கேவால மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போ கே ஸ்கொயர் ZC இன்டூ ZA டிவைடட் பை இது Z1 டேஷ், ஓகேவா? Z1 டேஷ் இங்கே கூட எழுத வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும். இது என்னது? Z1 டேஷ். இங்க பாருங்க, இது வந்து என்னது? கேவால மல்டிப்ளை இருக்கு. அப்போ கே ZC மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த கே மட்டும் கே ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? Z1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? இந்த ஆன்சர் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அப்போ என்னது? ZA ZB பிளஸ் ZB ZC பிளஸ் ZC ZA, இதுதான் எனக்கு கிடைக்கும். டிவைடட் பை கே வெளியே எடுத்துருங்க, கே ZC மட்டும் இருக்கும். இப்போ இந்த ஒரு கேவும் கேன்சல் ஆயிரும். இப்போ கே மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ Z1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே. இந்த வேல்யூ என்னது? இது என்னது? Z1. அப்போ Z1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ Z1. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கேவால மல்டிபிள் ஆகிருந்துச்சுன்னா, ஸ்டார் கனெக்ஷனில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கேவால மல்டிபிள் ஆகிருந்துச்சுன்னா டெல்டா ஈக்குவலண்ட்ல ஈச் எலிமெண்ட்டும் கேவால மல்டிபிள் ஆகிருக்கும். இங்கே கேவால மல்டிபிள் ஆகி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், ஓகேவா? ஆன்சர் வந்து கே. புரியுதா? புரியலைன்னா 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக பாருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, இது ஒரு ஸ்டார் கனெக்டட் நெட்வொர்க். இது 1 farad,
இது 2 farad, இது 3 farad. இது ஒரு ஸ்டார் கனெக்டட் கெப்பாசிட்டிவ் நெட்வொர்க். இதை வந்து நான் என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல்டா கனெக்ஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. டெல்டா கனெக்ஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஏ, இது சிபி, இப்போ சிசி, இந்த மூணுமே நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜெட்டுனா என்ன, ஜெட்டுனா RL 1/Cன்னு சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம டைரெக்டாக சின்னு நம்ம எடுத்து சிசி சிஏ சிபி எல்லாம் கால்குலேட் பண்ணிட முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா 1/CA அப்படின்னு போடணும். இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் பாருங்க. 1/CA ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சு தான் லாஸ்ட்டாக நீங்கள் சிஏ கால்குலேட் பண்ண முடியும். அப்போது 1/CA இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஜெட்டுங்கிறது அதுதானே, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ZA வேணும்னா என்ன பண்ணுவோம், நார்மலாக ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்னா ரெசிஸ்டர் இண்டக்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர்லாம் சேமாக இருக்கும், டினாமினேட்டர் தான் சேஞ்ச் ஆகும். அது அந்த கான்செப்ட் தான் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 1/ZA 1/ZAன்னா 1/CA என்னது, நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். அப்போது இது எல்லாத்தையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போது டைரெக்டாக மல்டிபிள் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். 1/1 ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் இன்ட்டு 1/2 இதோட ரெசிப்ரோக்கல் ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/3 இதோட ரெசிப்ரோக்கல் ப்ளஸ் கெப்பாசிட்டருக்கு மட்டும் இப்போ எப்படியுமே இது மட்டும் இல்லை, கரண்ட் டிவிஷன் பிரின்சிபல், வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல் எல்லாத்துக்கும் அது ஒரு உல்டாவாக தான் வரும். அதாவது மற்ற ரெசிஸ்டர் இண்டக்டருக்கு எப்படி இருக்கோ அதே மாடலில் வந்துடாது. இது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். 1/3 இன்ட்டு 1/1 இதோட ரெசிப்ரோக்கல் டிவைடட் பை இங்கே ஸ்டார் டு டெல்டா. அப்போ இதுதான் சிஏ. ஓகேவா? அப்போ இந்த சிஏ கூட கனெக்ட் ஆகாத எலிமெண்ட் எது, இந்த 3 farad. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1/3. ஓகேவா? இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம எழுதிடலாம். 3 டைரெக்டாக போட்டக்கூடாது, 1/3. இப்போது இதை கால்குலேட் பண்ணுங்க. இதை கால்குலேட் பண்ணால் 1/1 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/3 டிவைடட் பை 1/3 1/CA. இதை கால்குலேட் பண்ணால், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6 வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். 6ல் எத்தனை 2 இருக்குது, 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 6 1 1 ப்ளஸ் 6ல் எத்தனை 2 வரும். ஸோ 6 டிவைடட் பை 6 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 1/CA. இப்போ தான் நம்ம CA கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது CA இஸ் ஈக்குவல் டு 1/CA வந்து 1, CA வந்து என்ன, சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே 1/3 இது பண்ணவே இல்லை. கால்குலேஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போது மேலே எல்சிஎம் எடுத்து இதை முடிச்சிட்டோம். தென் 1/3 இங்கே வரும். ஓகேவா? இப்போது இதை கால்குலேட் பண்ண என்ன வரும், 6 டிவைடட் பை 6 நம்மளுக்கு கிடைக்குது. டிவைடட் பை 1/3 இதுவும் கேன்சல் ஆனால் 1 வரும். இந்த 1/3 மேலே போச்சுன்னா 3 வரும். 1/CA தான் 3. அப்போது CA என்ன வரும், CA இஸ் ஈக்குவல் டு 1/3 farad. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போது இது என்னது, 1/3 farad. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பார்க்கலாம். இதே ஃபார்மேட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ
இப்போ 1/CA நம்ம CA நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம CB கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ CB கால்குலேட் பண்ண போகிறோம். CBனா 1/CB நம்ம கால்குலேட் பண்ணணும். 1/CB. இப்போ பாருங்க, நியூமரேட்டர் சேமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுலேயே நம்ம சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூமரேட்டர் எப்படி பண்ணணும்? 1/1 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/3 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/1 divided by இது CBங்கிறது தானே CB. இந்த CB கூட கனெக்ட் ஆகாதது இது தானே, அப்போ 1/1 வரும். நியூமரேட்டர் சால்வ் பண்ணுங்க. இது என்ன வரும்? 1/2 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/3 டிவைடட் பை 1/1 ஒன்று தான். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? LCM வந்து 6 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 6 தான் வரும். அப்போ 6 டிவைடட் பை 6 1. அப்போ 1/CB இஸ் ஈக்குவல் டு 1 இது ஒன்றுனா 1 டிவைடட் பை 1 வரும். இங்கே கீழே 1 இருக்குல்ல, அப்போது 1 நம்மளுக்கு கிடைக்கிது. இதுலேருந்து நம்ம CB கால்குலேட் பண்ணால் இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். 1/1 வரும். 1/1 1 தானே, 1 farad. இப்போ CB கால்குலேட் பண்ணியாச்சு. தென் CC இதே ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணுறோம். இது எல்லாமே நியூமரேட்டர் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த நியூமரேட்டர் எல்லாம் நான் சேர்த்து கால்குலேட் பண்ணேன்னா என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிது? 1 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம 1ன்னே வச்சுப்போம். நியூமரேட்டருங்கிறது 1 தான். இப்போது இங்கே கால்குலேட் பண்ணுறேன். அப்போது 1/CC is equal to நியூமரேட்டர் 1 divided by இந்த CC கூட கனெக்ட் ஆகாத எலிமெண்ட் இது வந்து CC கூட கனெக்ட் ஆகாத எலிமெண்ட் என்ன? இந்த 2 எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, இதுதான் கனெக்ட் ஆகலை. அப்போது 2 இருக்குது. அப்போது இதை வந்து 1/2ன்னு எழுதுகிறேன். அப்போது 1/CC is equal to டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் மேலே வரும். அப்போது 2 கிடைக்குது. அப்போது CC என்ன? 1/CC 2. அப்போ CC வந்து 1/2 farad. ஓகேவா? அப்போது CB வந்து 1 farad, CC வந்து 1/2 farad. நீங்கள் கெப்பாசிட்டி வரும்போது இந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். இந்த டைமில் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இது CB. இப்போ நம்ம ரெசிஸ்டர் இண்டக்டருக்கெல்லாம் எப்படி பண்ணியிருப்போம்? ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் மேலே நியூமரேட்டர்லாம் சேமாக இருக்கிற மாதிரி மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரில் அது எது கனெக்ட் ஆகாமல் இருக்கோ அதை நம்ம எழுதி நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனுக்கு. பட் இங்கே வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷனுக்கு ரெசிஸ்டர் இண்டக்டருக்கு எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதை கொண்டு வந்து இங்கே ஸ்டார் டு டெல்டாவுக்கு மாற்றி, அட் மீன்ஸ் அப்படியே உல்டாவாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். இப்போ எனக்கு டேரெக்டாக நான் எழுதணும். இப்போ எனக்கு CA வேணும். CA வேணும்னா நம்ம டெல்டா டு ஸ்டார் கண்டுபிடிப்போம்ல. டெல்டா டு ஸ்டார் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? டினாமினேட்டரில் எல்லாமே சேமாக இருக்கும். அப்போது CA வேணும், டினாமினேட்டரில் எல்லாமே சேமாக இருக்கணும். ஏன்னா அங்கே டெல்டா டு ஸ்டார் தான், இங்கே ஸ்டார் டு டெல்டா. டினாமினேட்டரில் என்ன பண்ணுவாங்க? டெல்டா டு ஸ்டாரில்
எல்லா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஆட் பண்ணி எழுதுவோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கே ஆட் பண்ணி எழுதுறோம். 1 + 2 + 3. ஓகேவா? நியூமரேட்டரில் இந்த 1 farad இப்போ பாருங்க, இந்த சிஏங்கிறது இதுதான். ஓகேவா? இந்த சிஏ கூட கனெக்ட் ஆகிருக்கிற எலிமெண்ட் என்ன? 1 farad 2 farad கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 1 × 2 1 × 2 என்ன வரும்? 2 / 6. இதை சால்வ் பண்ணால் 1/3 farad. அப்போது டைரெக்டாக நம்மளுக்கு சிஏ கிடச்சிச்சா? சிஏ வந்து அங்கே முன்னாடி நம்ம சால்வ் பண்ண மாதிரி அந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் 1/3 தான் கிடைக்குது. பட் அது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். இது டைரெக்டாக ஆன்சர் கிடைக்குது. அப்போது 1/3 farad. இது சிபி. ஓகேவா? இப்போ சிபியை பாருங்கள். சிபி வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் எப்படி சேமாக இருக்கும்? எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6 கிடைக்குது. இதுதானே டினாமினேட்டர் சேமாக தானே இருக்கும். அதனால 6. இப்போது சிபி கூட கனெக்ட் ஆகிருக்கிறது எது? 3 farad 2 farad. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 2 6 / 6. அப்போ 1 farad. அங்கேயும் சிபி 1 farad தான் கிடச்சி. பட் லென்த்தியாக நம்ம சால்வ் பண்ணோம். இங்கே டைரெக்டாக நம்மளுக்கு 1 farad கிடச்சிச்சு. இப்போ சிசி பாருங்க, இதில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு? சிசி கூட 1 farad 3 farad கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 1 × 3 / டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும். 6 = 3/6. 1/2 farad நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் 1/2. அங்கேயே நம்மளுக்கு 1/2 தான் கிடச்சி. பட் அது வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். இது பாருங்கள், டைரெக்டாக நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்போது ரெசிஸ்டர் இண்டக்டருக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்படியே உல்டாவா, இதுவே டெல்டா டு ஸ்டார் கெப்பாசிட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே ரெசிஸ்டர் இண்டக்டரில் ஸ்டார் டு டெல்டா எப்படி கன்வெர்ட் பண்ணுறோமோ அதுக்கு அப்படியே உல்டாவா நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் சீரிஸ் பேரலல் காம்பினேஷன் பார்த்துடலாம். தென் வோல்டேஜ் டிவிஷன், கரண்ட் டிவிஷன் பிரின்சிபல் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.